அது இதே பிரச்சனை நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னால 1 மாதங்கள் பெண்களை விட்டு ஒதுங்கிக்கிறான். 1 மாதங்கள் தண்ட மனைவிமார்ட்ட பேச வர மாட்டேன்னு 29 நாள் பெண்களை விட்டு ஒதுங்கிக்கிறாங்க. 29 நாள் ஒதுங்கிக்கிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனசை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தார். எங்கடவங்களும் ஒதுங்குறாங்க. எங்கடவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இஸ்லாம் சொல்லுது ஒதுங்கி நடவுங்க. ஒதுங்கிறது எப்படி தெரியுமா? தெளிவா சொல்லணும். அது ஒதுங்கிறது எப்படி? அதே ரூம்ல உறங்கிக்க அங்கே பார்த்துட்டு தூங்குறத இவங்க இந்த பார்த்து ஒதுங்கிட்டாங்களா? இதா ஒதுங்கிறது? இதை தெளிவா சொல்லணும். நான் ஒதுங்குறது அதல்ல. இவருக்கு என்ன யோசனை தெரியுமா? மனைவி எப்படியாக ஒரு நாள் இறங்கி வருவாண்டி. இந்த ஒதுங்கல் வேலை செய்யவே வேலை செய்யாது. இந்த ஒதுங்க உன்னட்ட நீ தைரியம் இருக்கணும். எனக்கு எவனை விட்டு வாழ இயலும், எவனை விட்டு வாழ அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் என்ற லெவல் இருக்கணும். இவன் எதிர்பார்ப்பே எப்படா இறங்கி மனைவி வருவா என்ற மன்னிப்பு கேட்பான் என்று ஒதுங்குறது. 2 நாள் 3 நாள் 4 நாள் பாக்குறது சரி வர நம்ம ஒதுங்குறது நாங்க ஒதுங்கி போத்துருவோம் என்று அந்த ஒதுங்குறது இவர் நெருங்கி பேத்துறது. இதனால மனைவிக்கு தெரியும் நம்ம ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு கம்மட்டு பிடிச்சிருந்தா சரி வந்துருவாரு. நம்ம அவங்களுக்கு மனசு இருக்குது. ஆனா 4 நாளைக்கு நாங்க உறுதியா இருந்தா 1 மாசம் எல்லாம் வேலையே செய்யான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால வேலை செய்யறதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார் இருந்து 1 மாசம் ஒதுங்கினார். 1 மாசம் நான் என்ன செய்ய வரமாட்டேன்னு வரல. சரியா 29 நாள் வராங்க. இதுல எவ்வளவு கோபம் வரணும்னு வாங்க. 29 நாள் ஆயிஷா கொடுத்தா வரணும். வார நாள்ல ஆயிஷா சொல்றாங்க யார சொல்லா இன்னும் 30 ஆகலே மாசம் பண்ணா 30 இருக்கணும் 30க்கு முந்தி வந்துட்டீங்களேன்றாங்க. எப்படி கோம்பு வந்ததுக்கு நான் சந்தோஷப்படாம 30 ஆகல இது கூட வரவே மாட்டேன் நம்ம போய் தெரியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மாசம் என்றது 29ஆகவும் அமையும் 30ஆகவும் அமையும் என்றாங்க. இப்படி சொல்லுமா என்ன கண்ட்ரோல் இருக்கிற மனசுக்கு பேசுறதும் பெண்களை சரியா புரிஞ்ச தன்மையும் அதாவது பெண்களை உரிய இடத்துல வைக்கணும்.